ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழிச்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இப்போ ஒரு பொட்டிக்காரங்க ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த இன்டர்வியூவில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஃபேக்கான ரிவ்யூ. அவங்க சாரீ ஃபேக்கான ரிவ்யூ ஒரு யூடியூபர் கொடுத்துருந்தாங்க. அவங்க அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் போய் அந்த சாரியை வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிட்டனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் அவங்ககிட்ட மெசேஜில் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போதைக்கு அந்த வீடியோ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ இல்லை. ஆல்ரெடி அந்த வீடியோ அவங்க தான் எடுத்தாங்க. அந்த வீடியோ போட்டது யாருன்னா நான் தான் அந்த வீடியோ போட்டேன். எனக்கு தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு சாரியில். இப்போ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நான் எப்போ ஆர்டர் போட்டேன், எனக்கு எப்போ ரிசீவ் ஆச்சு, எல்லா விஷயமே நான் இதில் சொல்கிறேன். ஆல்ரெடி எனக்கு அந்த பொட்டிக்லேருந்து 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கும் போச்சுல என்னால் என்னோட சேனல்ல இருந்து அடுத்த வியூஸ் எனக்கு கொஞ்ச நாள் போகவே போகாது. 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கண்டினியூஸாக அட் அ டைமில் வந்துட்டே இருந்துச்சுன்னா என்னோட சேனலை தூக்கிடுவாங்க. இது மட்டும்தான் யூடியூப்ல நடக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோ நான் இப்போ போடலை. அந்த மேடம் இன்டர்வியூ கொடுத்தாங்கல்ல, அந்த டைமில் நான் போடலை. அந்த வீடியோ போட்டு நான் 1 வருஷம் ஆகுது. ஃபர்ஸ்ட் வீடியோ 1,34,000 வியூஸ். அது வியூஸ் போச்சு. அது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னோட ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் அவங்க எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. ஏன்னா எனக்கு மெயில் ஐடியில் எல்லாமே வந்துடும். இப்போ நான் எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுன்னா எனக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்களோட ஃபோட்டோ வச்சது மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ நான் செகண்ட் வீடியோ அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்த பிறகு ஒரு வீடியோ போட்டேன். ஏன்னா அதுக்கு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்துச்சு. என்னோட சிஸ்டர் எல்லாரும் கட்டியிருக்காங்க முடி எடுக்க போனதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 3 மாசம் கழிச்சு அந்த ஸ்ட்ரைக் போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு வீடியோ நான் மறுபடியும் போட்டேன். என்னோட சேனல்ல இருக்கிறத அவங்க எப்படி எடுக்க முடியும்? நான் என்னோட ஓன் ரிவ்யூ மட்டும்தான் நான் அதுல கொடுத்துருந்தேன். அதுல ஃபுல்லாமே 10 மினிட்ஸ் பேசியிருந்தேன். எல்லாத்துக்குமே ஓகே தான் சொல்லிச்சு. எல்லா மக்களும் சொன்னாங்க, நீங்க சொன்னது ரொம்ப நல்லது. நிறைய பேர் அதுல இருந்து எஸ்கேப் ஆனேன்னு சொன்னாங்க. நிறைய பேர் அவங்களோட ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. நானும் ஏமாந்துட்டேன். எனக்கு இதே நிலைமை தான். குவாலிட்டி சரியில்லை, பைசா போச்சு, கலர் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு, தெரியாம நான் ஒரு இடத்துல போய் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாதிப்பு எதுல வந்துச்சு அப்படின்னா, பிளவுஸ் பீஸ்ல அவங்க சொன்னாங்களே சின்னதா கிழிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. சின்னதெல்லாம் கிழியல, இந்த கையளவுக்கு கிழிஞ்சிருந்து. எனக்கு இவ்வளோ சின்னதா இதை தெரியாம வருமா, இவ்வளவு பெருசா இருக்குது. அவங்க ஒரு 20 ஆள 30 ஆள வச்சு நாங்க வேலை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல. இவ்வளவு பெரிய பீஸ் கிழிஞ்சிருக்கதா அவங்களுக்கு தெரியலையா. அதை அவங்க அனுப்பிட்டாங்க. என்கிட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, நான் ஃபுல்லா வீடியோ எடுக்காம விட்டது மட்டும்தான் என்னோட மிகப்பெரிய தப்பு. நான் ஃபுல்லா வீடியோ எடுத்திருந்தேன்னா நான் நல்ல சண்டையை போட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு எனக்கு 7ஆம் தேதி ரிசீவ் ஆச்சு. 7ஆம் தேதி ரிசீவ் எனக்கு எத்தனை நாளா 17ஆவது நாள் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதுவே எனக்கு பிடிக்கல. ஒருத்தவங்க டெலிவரி பண்றாங்கன்னா 17 நாள் ஆச்சுன்னா யாருக்குனாலும் கோவம் தான் வரும். கஸ்டமருக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. பட் நான் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். நான் மெயிலையும் நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன், எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு மெசேஜ்லயுமே நான் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு 17ஆவது நாள் தான் எனக்கு சாரி வந்துச்சு. நாங்க ஃபங்க்ஷனுக்காக தான் என்னோட சிஸ்டர்ஸ் நாங்க எல்லாருமே எடுத்தோம். அப்போ அவங்க 2 சாரி வந்துட்டு அவங்க 2 டேமேஜ் இல்லாம வந்துச்சு. பட் எனக்கு பிளவுஸ்ல கிழிஞ்சிருந்துச்சு. இதையுமே நான் உங்களுக்கு கீழே போட்டோ வைக்கிறேன். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, 2வது வாட்டி ரிவ்யூ கொடுத்தேன்ல, அதுக்கு கீழே தான் நாங்கள் முடியெடுக்க போற வீடியோ போட்டிருந்தேன். போய் பார்த்தாலும் என்னோட பேஜ்ல அதே இருக்கும். அதே மாதிரி என்னோட வீடியோ தான் அவங்க எடுத்தாங்க. என்னோட ஷார்ட்ஸ் அவங்க எடுக்கல. என்னோட ஷார்ட்ஸ் இன்னும் 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னும் அந்த பொட்டிக்ல நான் ரிவ்யூ சொன்னது இன்னும் அந்த பேக் சைட்ல கீழே இருக்குது. நீங்க அதையும் போய் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. நான் எப்போ வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த போட்டோல தான் அவங்க என்னை பார்த்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன். இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. நான் இந்த ரிவ்யூ போட்டே ரொம்ப நாள் ஆயிட்டு. அவங்க அடுத்து எனக்கு 2வது ஒரு இதையும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. 2வது காப்பிரைட் கொடுக்கவும் தான் நான் 3வது என்ன சொன்னேன்னா, இந்த பொட்டிக்ல யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன். அது என்னன்னா, அவங்களுக்குள்ளதை நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு 3வது எடுத்தாங்க. இந்த பொட்டிக்ல வாங்காதீங்க, நான் பொதுவா போடுவேன். உங்களுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு?
உங்க பொட்டிக்கு நான் மென்ஷன் பண்ணவே இல்லையே, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. நிறைய பொட்டிக்கு இருக்கு, நான் எந்த பொட்டிக்கலனாலும் வாங்கியிருப்பேன். உங்களுக்கு என்ன கஷ்டம்? குத்தமுள்ள நெஞ்சுதான் குறு குறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்துக்கு தப்பு பண்ணவங்க மட்டும்தான் பயப்படணுமே தவிர வேற யாருமே பயப்பட வேண்டிய தேவை. எனக்கு 2 ஸ்ட்ரைக் இருக்குது. அடுத்து நான் 3ஆவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா என்னோட சேனலை வந்து மொத்தமா தூக்கிடுவாங்க. நான் அதுக்காக சேனலை ஃபுல்லாமே வந்து நான் இழக்க முடியாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் 2மே முடிஞ்சு போச்சு. 3 மாசத்துல எனக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இன்டர்வியூ ரீசெண்டா பார்த்தேன். அதுல வந்து ரொம்ப ஃபேக்கான இன்டர்வியூ கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான இன்டர்வியூ நான் பார்த்ததே கிடையாது. மக்கள் இன்னும் கிறுக்கா இருக்காங்கன்னு நினைச்சு வந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கீழே கமெண்ட்ல நேரடியா போய் நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன்னா கமெண்ட் வந்து ஆஃப்ல இருக்கு. எங்க இந்த பக்கம் போடவே முடியல. நீங்க இது வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். உங்களோட இன்டர்வியூ எதுலையுமே கீழே வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கான வழியை நீங்க வைக்கல. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீங்க வந்து உங்க பிசினஸ்க்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அது மட்டும் தான் எனக்கு புரியுது. உங்க பிசினஸ் வளரணுங்கிறதுக்காக நீங்க எல்லா கமெண்ட்ஸையும் ஆஃப் பண்ணிடுவீங்க. உங்கள்கிட்ட யார் என்ன கேட்டாலும் நீங்க ஆஃப் பண்ணிடுவீங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிடுவீங்க. சேனல்ல இருந்து உங்களோட வீடியோவை எடுத்துருவீங்க. எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். உங்களோட பிசினஸ் நல்லா போகும். மக்கள் ஏமாந்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் தான் உங்களோட தாட்டா இருக்குங்கிறது எனக்கு புரிஞ்சுட்டு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்களா, அவங்ககிட்ட கேட்டு வந்து ரிட்டனுக்கு வந்து நான் சண்டை போட்டேன்னு சொன்னாங்களா. நான் சண்டையே போடலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் வந்து அந்த போட்டோ கூட உங்களுக்கு ஆட் பண்றேன். நான் வந்து அந்த கிழிஞ்ச பிளவுஸ் பீஸ்குள்ளதை வந்து போட்டோ மட்டும் தான் நான் எடுத்து அனுப்புனேன். அதுக்கு அவங்க அடுத்த நாள் நான் போட்ட அடுத்த நாள் தான் எனக்கு வந்து ரீப்ளேயே வந்துச்சு. கட் பண்ணி வந்து வீடியோ எடுத்துருக்க கூடாது, போட்டோ அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாலிசி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு வார்த்தை கூட நான் கேட்கவே இல்லை. ஏன்னா தப்பு எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து வீடியோ எடுக்கல. ஆனா இதே மாதிரி நான் அந்த ரிவ்யூ போட்ட பிறகு நிறைய மக்கள் சொன்னாங்க நாங்க வீடியோ எடுத்து அனுப்பியும் எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் எடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு பார்க்கும் போது இதுல ஃபால்ட் வந்து அவங்க சைடு நிறையவே இருக்குது. எனக்கு வந்து ஒரு 500 லைக் அந்த வீடியோக்கு மட்டும் விழுந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து நம்ம கரெக்டான ரிவ்யூ மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா 500 வந்து ஒரு லைக் போடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்க இதுல நிறைய பேர் வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பைசா வந்து எனக்கு லாஸ் ஆச்சுனாங்க. நிறைய பேர் எனக்கு சாரியே வரலனாங்க. நிறைய பேர் ரிட்டர்ன் எடுக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே கூட கமெண்ட்ஸ் வரும். ஆமா நானும் ஏமாந்துட்டேன் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை நீங்க பாருங்க. நீங்க உங்களுக்குள்ள என்ன கிளியர் பண்ணணுமோ அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அடுத்தவங்களை பத்தி இன்டர்வியூ கொடுங்க. இவங்க இப்படிதான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்டே நிறைய ஃபால்ட் இருக்கு. உங்களுக்குள்ள குவாலிட்டியை கூட்டுங்க. உங்களுக்குள்ள கஸ்டமர் கேரை வந்து சரி பண்ணுங்க. உங்களுக்கு எந்த லாஸுமே கிடையாது. எங்களுக்கு தான் லாஸ். இப்போ வரைக்கும் நான் அந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணவே இல்லை. அந்த பிளவுஸ் சும்மா தான். 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல, அந்த 3 கார்ப்பரேட் ஸ்ட்ரைக்கே நான் இப்போ வந்து இதுல வந்து ஆட் பண்றேன். எனக்கு 3 ஸ்ட்ரைக் இருக்கு. நான் எத்தனாம் தேதி வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிறது 3 இதுக்குமே வந்து எனக்கு கீழே வந்து இருக்கும். ஸோ என்னோட தப்பு எதுவுமே இல்லை. என்னோட தாட் என்னன்னா உண்மையா இருந்துச்சுன்னா உண்மையான ரிவ்யூ கொடுப்பேன். ஆன்லைன்ல வாங்குறோம் அப்படிங்கறத தவிர நேர்ல போய் வாங்குறது நல்லதுதான். என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நிறைய சிஸ்டர் அட்வைஸ் பண்ணது என்னன்னா ரிவ்யூல தயவு செஞ்சு நீங்க எல்லாருமே கடையில போய் வாங்குங்கன்னு சொன்னாங்க. அது தப்பே இல்லை. உங்க பொட்டிக்குல நான் வாங்கியிருக்கேன். நான் எப்போ வாங்கினேன், என்னைக்கு வாங்கினேன், எப்போ ரிவ்யூ போட்டேன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க இன்டர்வியூ மட்டும் ஃபேக்கா கொடுத்துட்டீங்க. ஸோ இதுல நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தாங்க. இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்து. இந்த மாதிரி இடத்துல என்னைக்குமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் அதிகமா வாங்குறதே கிடையாது. சக்தி புகழ் டெக்ஸ்ட்ல நான் ஒன்று சொல்றேன். எனக்கு இதே மாதிரி ஒரு டேமேஜ் வந்துச்சு. நான் பார்சல் ஓப்பனிங் வீடியோ கூட அந்த பிரதருக்கு நான் அனுப்பல. நேரடியா அண்ணன் எனக்கு வந்து இது கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அவங்ககிட்ட பேசிட்டு எனக்கு இதை ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, எனக்கு வேற சாரி தாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அங்கிருந்தே அவங்களுக்கு கொரியர் அனுப்பினேன். எனக்கு ரிட்டர்ன் நான் கேட்ட சாரி எனக்கு அவங்க ரிட்டர்ன் வந்து எனக்கு அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. ஆன்லைன்ல பண்றவங்க எல்லாத்தையுமே வந்து நான் மோசமானவங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு சிலவங்க மோசமா இருக்காங்க. அதனால வந்து உண்மையா இருக்க யாருமே வந்து இப்ப வந்து தெரிய மாட்டேங்காங்க. ஏன்னா பொய் தான் நிறைய இருக்கிறதுனால உண்மையா இருக்கிறது யாரு அப்படின்லாம் தெரிய மாட்டேங்குது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆதாரங்கள்ல கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து 1 வருஷம் ஆயிட்டு. அப்ப என்னோட மெயில் ஐடியில தான் நிறைய நான் ஆர்டர் போட்டது, நான் வந்து என்னோட ட்ராக்கிங் ஐடி கேட்டது எல்லாமே வந்து அதுல தான் இருந்துச்சு. முதல்ல வந்து நம்ம கரெக்டா இருந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்லணும், இல்லைன்னா நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது வந்து என்னோட பாலிசி. நான் வந்து 1100 ரூபாய் கிட்ட ஏமாந்தேன். இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க நான் 5000 ரூபாய் ஏமாந்தேன். 10,000 ரூபாய், 2000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்னாலும் அது நம்மளோட கஷ்டப்பட்ட உழைப்பு. நம்ம தான் அதுல வந்து ஏமாறாம இருக்கணும். இப்போதைக்கு வரைக்கும் அவங்க 3 ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்ட்ரைக்கும் அவங்க எடுக்கவே இல்லை. நான் அதை பத்தி கேட்கவே இல்லை. அவங்க என்கிட்ட வந்து கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் கொடுத்த பிறகு நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். மெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணி நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டேன்.
இந்த ஸ்ட்ரைக்கை வந்து நீங்கள் எடுங்க. நான் உங்களை பற்றின ரிவ்யூ சொன்னேன்னு, நான் பொதுவாக எனக்கு வந்த பொருளை பற்றி தான் நான் ரிவ்யூ சொன்னேன், உங்களை பற்றி நான் சொல்லலை அப்படின்னு. உங்களோட காண்டாக்ட் நம்பர் தாங்க அப்படின்னு மெயிலே கேட்டாங்க. நான் சொன்னேன் என்னோட பர்சனல் நம்பர் நான் யாருக்கும் கொடுக்குறதால, யார்கிட்டையும் பேசுகிறதால, நீங்கள் எதுனாலும் மெயில் ஐடியில் பேசுங்க அப்படின்னு. இது வரைக்கும் அவங்க என்கிட்ட பேசவே இல்லை. சொன்னது எல்லாமே போய். என்கிட்ட அவங்க கால் பண்ணியோ எந்த ஒரு விஷயமும் என்கிட்ட பேசவும் இல்லை. என்கிட்ட மெயில் ஐடியிலையுமே அவங்க நீங்கள் ஏன் ஃபேக் ரிவ்யூ போட்டீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கவும் இல்லை. இது கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்து தான் ஆகணும். இதில் வந்து எங்கள் ஃபேமிலியில் மொட்டை அடிக்கிறதுல போட்டிருந்தாங்க, நான் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஃபோட்டோ பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் அந்த வீடியோ இன்னும் போட்டிருக்கேன். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்கள் சாரி ரிவ்யூ வீடியோ போட்டேன். வேணா முடிஞ்சுன்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பற்றி ஒரு வருத்தமும் இல்லை. பிளவுஸ் பீஸ் அப்படியே இருக்கு. ஏன் சாரி கட்டினீங்கன்னா எனக்கு பிளவுஸ் தான் டேமேஜ், எனக்கு சாரி டேமேஜ் இல்லை. அதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில். நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அதில் வேணா அந்த வீடியோலாம் எடுத்து விட்டு பாருங்க. நான் ரிவ்யூ சொல்லியிருக்க போச்சா பிளவுஸில் கிழிஞ்சிருக்கா சாரியில் கிழிஞ்சிருக்கான்னு சொல்லியிருப்பேன். அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசணும். ஒரு இடத்துல வந்து பேசும்போது நம்ம கரெக்டாக பேசணும். அப்போ தான் நம்மளை எல்லாருமே மதிப்பாங்க. நம்ம வந்து தப்பா பேசிட்டு வந்து அந்த இடத்துல போய் நம்ம மாட்டிக்கிட கூடாது. 2-3 பேர் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஃபேக் ஐடியிலேருந்து அவங்க தான் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, இந்த சாரி கிழிஞ்சிருக்கேன், நீங்கள் மட்டும் எப்படி உடுத்துருக்கீங்க அப்படி. அந்த இது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க 3 பேர் தான் வருவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு இப்போ தான் தோணுது, அந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அது எல்லாமே இவங்க தான் நினைக்கிறேன். 2-3 ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி நமக்குள்ள வந்து அவங்க தான் கமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கமெண்ட்ஸ் போட்டதுக்கு நான் ரிப்பீட் கமெண்ட்ஸ் போட்டேன். இது நான் ஆல்ரெடி வாங்கின சாரி, எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போட்டதுனால மறுபடியும் நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க 3வது வீடியோவை 2வது வீடியோவோட கனெக்ட் பண்ணி 3வது வீடியோ எடுத்தாங்க. அந்த இது ஸ்ட்ரைக்கர் 2 வீடியோக்கு கனெக்ட் பண்ணி இவங்க வந்து 3வது வீடியோ எடுத்தாங்க. இவங்களோட சர்க்கிள் வந்து பெரிய லெவல்ல ஏமாத்து வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு. இவங்களோட குறி வந்து பெண்கள் மட்டுமே. ஏன்னா பெண்கள் தான் வந்து சாரி வந்து வாங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வந்து இவங்க வந்து குறிச்சு வச்சு பண்றாங்க. அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருக்கா நேராக போய் பார்த்து வாங்குங்க. கண்டிப்பா ஆன்லைன்ல யாருமே வாங்காதீங்க. ஆன்லைன்ல நம்பிக்கை. உங்களுக்கு அவங்க அட்ரஸ் கொடுக்காங்களா, நேர்ல வந்து வாங்குறதுக்கு வாங்கன்னு யார் உங்ககிட்ட சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க கண்டிப்பா வாங்குங்க தைரியம். இன்னைக்கு கொஞ்சம் ஓவராகவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து அந்த சாரிக்குள்ள பிக்சர்ஸ் வந்து என்னால் வந்து அனுப்ப முடியாது. ஏன்னா வந்து அவங்க வந்து அதை வச்சு தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன காப்பிரைட் ஸ்ட்ரைக்கெல்லாம் நிறைய கொடுத்தாங்க. அதே மாதிரி என்னால் அந்த பொட்டிக்கோட நேம் வந்து சொல்ல முடியலை. ஏன்னா வந்து எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த பொட்டிக் பேரை சொன்னாலே எனக்கு வந்துடும். ஸோ நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இந்த பொட்டிக் தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டேங்கிங்க அப்படின்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா வந்து எனக்கு சொல்லக்கூடாத சூழ்நிலை. இந்த யூடியூப் ரூல்ஸ் படி வந்து ஒரு சில பேரை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. அதனால தான் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. நல்லா பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு யூடியூபர் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களும் வந்து நம்ம பேரெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நானுமே வந்து ஒரு பொட்டிக்குன்னு தான் சொல்லியிருக்கேன். வேற நானும் யாரோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணவே கிடையாது. இந்த கிளாரிஃபிகேஷனே வந்து என்னன்னா இதுல வந்து என்னன்னா என்னோட சிஸ்டரோட ஃபங்க்ஷன் பர்டிகுலரா அவங்க எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணனால மட்டும்தான் நான் இப்போ சொல்ல வந்து நார்மலா ஒரு பர்சனா சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லியிருக்க மாட்டேன். அவங்க அந்த வீடியோ பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் சாரி கிழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால எனக்கு பிடிக்கல. அதனால நானே ரிட்டர்ன் வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பா வந்து இத பத்தி நம்ம இன்னும் வந்து பரவ பேசவே வேண்டாம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.